ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல நீங்க டிசைனர்ஸா இருந்து உங்களோட டிசைன்ஸ வந்து நீங்க செல் பண்ணக்கூடிய ஒரு 6 டைப் ஆஃப் பெஸ்ட் வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து சில கண்ட்ரீஸ்களுக்கு ஒர்க் ஆகும், சில கண்ட்ரீஸ்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ உங்களோட கண்ட்ரில எது ஒர்க் ஆகும்னு பார்த்து அத ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இங்க வந்து உங்களோட டிசைன்ஸ வந்து இங்க இண்டெக்ஸ் பண்ணினா போதும். அதிலிருந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும். அந்த சேல்ஸ்லேருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்குமா? ஸோ இதில வந்து நிறைய டைப் வெரைட்டி ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கும். நான் அந்த வெப்சைட்ஸில் லிஸ்ட்டை சொல்கிறேன். அந்த பேரை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, டிசைன் சம்மந்தமாக உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கும்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, நீங்கள் டிசைன் சம்மந்தமாக எனக்கு பேசிக் நாலேஜ் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த கென்வா அதுகளில் டிசைனை ஸ்கிட்டில் யூஸ் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணி நீங்கள் சும்மா இண்டெக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இது சம்மந்தமாக நான் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் எப்படி டிசைன் அப்லோட் பண்ணுறங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோன்னு நம்ம பார்ப்போம். ரெட் பபிள், டீஸ்ப்ரிங் அப்படியான வெப்சைட்டுகளில் எப்படி உங்களோட டிசைன்ஸை வந்து அப்படி இது பண்ணுறங்கிறன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே யூசர்ஸை வச்சுருக்கு. இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து யூசர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. யார் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு நீங்கள் ஒரு இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு வெப்சைட்ஸில். இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டினீங்கன்னா உங்களை இந்த வெப்சைட் என்ன செய்ய போகுதுன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸை பேஸாக வச்சு உங்களை பூஸ்ட் பண்ணும். நீங்கள் எதில் தங்கியிருக்கிறீங்க, ஏர்னிங்ஸ்லான. அப்போ அந்த ஏர்னிங்ஸை பூஸ்ட் பண்ணும். ஏர்னிங்கை பூஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஜாப் அவைலபிலிட்டியோ கூட தரணும். அப்போ உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் ஜாப் தாரவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் நல்ல ப்ராடக்ட் போட்டு நல்ல சேல் நடக்கும்னு சொன்னால் உங்களை வந்து என்ன செய்யணும், அதுவே பூஸ்ட் பண்ணும். அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து இது பண்ண அடுத்தது இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறார்கள். ஃபுல் வீடியோ வந்து டிக்டாக் அல்லது யூடியூப் சேனலில் இருக்கும் ஃபுல் வீடியோ. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து எதுக்குமே நீங்கள் எஃபர்ட் போடணும். அந்த இதை நீங்கள் ரீச் பண்ண மட்டும் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு அதை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, ரைட். ஸோ நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த டிசைனை செல் பண்ணுறது இருக்குது தானே, இது வந்து ஒரு பெசிவ் இன்கமா, இது வந்து ஆக்டிவ் இன்கம். பெசிவ் இன்கம்னா நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் செல் பண்ணுவீங்க. செல் பண்ணதுமே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மணி வரும். ஒன் டைம் தான் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணுற. பட் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாத டைமும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். லைக் யூடியூப் மாதிரி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. ஆனால் இது என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு மணியை ஜெனரேட் பண்ணி தருமா, அந்த கன்செப்ட் தான் இதுவா? ஓகே, ரைட். ஸோ இதை பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் இதில் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாக வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் என்ன செய்யலாம், சரியான கைடன்ஸை எடுத்துக்கொள்ளலாமா? ஓகே, ரைட். ஸோ இதில் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் $79 11th ஏர்னிங் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையில் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னால் இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எடுத்து நாங்கள் சொல்கிற கைடன்ஸுக்குள்ள ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு தாண்டி நீங்கள் விரும்பின மாதிரி ஜாப் செய்யாமல் அதுக்குரிய எங்களோட கைடன்ஸ் இருக்கும். அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை இது பண்ணணும். அடுத்தது வந்து இங்கே ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறது. அதே மாதிரி நீங்கள் சும்மா இருந்துட்டு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர்றது அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உரிய மணி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு எஃபர்ட் போடணுமா, இதை வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500க்கு மேலே எங்களோட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் இங்கே வந்து ஜொப்ஸில் வந்து நீங்கள் எங்களோட கைடன்ஸ் வந்து உங்களை நீங்கள் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி ஒர்க் பண்ணுறது, அதில் ஏர்ன் பண்ணுறது, வித்ட்ரோ பண்ணுறது, 3 வகையான கரன்சி ஏர்ன் பண்ணுவோம். அந்த 3 வகை கரன்சியை ஏர்ன் பண்ணுறது இது பண்ணுவோமா, ஃபுல் கைட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து காப்பி பேஸ்ட் டாஸ்க், டைப்பிங் ஜாப், அதே மாதிரி சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப் அப்படியான ஜாப்ஸுகள் இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் $100 மில்லியன் மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட். அதே மாதிரி 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம். 1400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் போடுவோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் அதை சரியாக இது பண்ணணும். அதே மாதிரி உங்களோட டிபெண்ட் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணுமா. ஓகே, எந்த ஒர்க்கையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளணும். அதில் ஒரு திறமை ஒன்று இருக்கணும். அது மாதிரி யூ கேன் ஒர்க் பார்ட் டைம் ஓ ஃபுல் டைம். பார்ட் டைமில் ஒரு ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணலாம். ஃபுல் ஃப்ரீடமாக உங்களோட ஒர்க்குக்கு ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் எனி டைம் எனிவேர் எனி அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நோ பாஸ், உங்களுக்குன்னு ஒரு பாஸ் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்திருக்கேன். வாட்ஸ்அப்பில் குரூப்
வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட்டுகள் இது பண்ணும். அதே மாதிரி கிளாஸ் அட்மின் கண்டெக்ட் தந்திருக்கேன், நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. அதே மாதிரி இதில் நிறைய ப்ரூஃப்ஸ்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டே இருக்குது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையாக ஏர்ன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 1000 ரூ. 2000 வந்தாலும் அதை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். அப்படியான ஒரு ஸ்கீம் தான் இது. நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5 வெப்சைட், ப்ரீமியம் குரூப்பில் 10+ வெப்சைட்ஸ் படிப்போம். அதை நீங்கள் சரியாக இது பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. அதே மாதிரி யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்லேயே நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். என்னென்னா இதில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங், அதே மாதிரி ஆன்லைன் எமது பாடநெறியில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது எல்லா இதுவுமே இதில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே ரைட். அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், குவாரா, த்ரெட்ஸ், ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், அதே மாதிரி மீடியம், டெய்லி மோஷன், ரம்பிள் இப்படியான எல்லா சோஷியல் மீடியாஸும் இதிலே ஷேர் ஆகிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து எங்களோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃப், ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் ஷேர் ஆகிருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோ செக் பண்ணிங்கன்னா இதில் நாங்கள் ஓவராலாக ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸில் நீங்கள் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா? ஓகே. மோர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கால் பேசுகிறத விட எனக்கு வாட்ஸ்அப் ஈஸியாக இருக்குமா கண்டெக்ட் பண்ணுறது. ஓகே ரைட். இப்போ வந்து கன்செப்ட்டுக்குள்ள முதலாவது வெப்சைட் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் பெஸ்ட்டான ஒரு வெப்சைட் சொல்லுவேன். பிரிண்ட் ஷாப்ங்கிற வெப்சைட். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னு சொன்னால் இதில் செல் பிரிண்ட் ஷாப்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி இங்கே உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதிலே கிரியேட் கஸ்டம் ப்ராடக்ட்ஸ் அந்த இதில் நிறைய கன்செப்ட் இருக்குது. அதை நீங்கள் இது பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் செல் டிசைன் ஹில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அது செல் டிசைன் ஹில்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது பிரிண்ட் ஷாப்புன்னு ஒரு இதுக்கு கொண்டு போகும். அந்த பிரிண்ட் ஷாப்பில் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வந்து உங்களோட செல் பண்ணணும். ஓகே. இது வந்து டிசைன் ஹில்ற பிரிண்டட் பண்ணி எடுக்கிற இது. அப்போ நீங்கள் வந்து செல் பிரிண்ட் ஷாப்னு சொல்லி அடிச்சாலும் சரி அல்லது செல் டிசைன் ஹில்னு அடிச்சாலும் சரி அது எங்கே வரணும்னா பிரிண்ட் ஷாப்புக்கு வரணும். நீங்கள் டிசைன் ஹில்லுக்கு போனீங்கன்னா அது இதாயிருமா? ஓகே ரைட். இந்த சைட்டுக்கு வந்துட்டு இதில் நீங்கள் சைன் அப் ஆப்ஷன் கொடுத்து சைன் அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா 100% இது எல்லாமே ஃப்ரீ தானே, எதுவும் பெய்டு மெத்தட் இல்லை. நீங்கள் உங்களோட ஆர்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆர்ட் டிசைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் லோகோ டிசைனாக இருந்தாலும் சரி அல்லது ஃப்ளேர் டிசைன் எந்த டிசைனாக இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் இது என்ன பண்ணலாம், நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து அவங்க ப்ரைஸ் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட் இப்போ நீங்கள் $25 ஒரு இதோட ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து $10. அதே மாதிரி ஸ்லீவ் ஷர்ட்டுக்குரிய டிசைன்ஸ் ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியாக இது. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல, டிசைன் இது பண்ணுறது அவங்க அதை பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. டிசைனுக்கு டிஷர்ட் டிசைன் அந்த டிசைனை வந்து சரியாக நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் சரியா? ஓகே ரைட். அடுத்த வெப்சைட் வந்து ஜசில். இதுவும் ஒரு நல்ல வெப்சைட். இதுவும் நீங்கள் செல் டிசைனிங் ஜசில்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி இது இங்கே ஷோ ஆகும். இதில் என்னென்னா இந்த டிசைன் ஹில்லில் வந்து நீங்கள் டீஷர்ட் டிசைன்ஸ் தான் நீங்கள் இது பண்ணலாமா? அதாவது இங்கே நான் பணியை வந்து காட்டுறேன்னு பாருங்கள். இந்தாக்கி டிஷர்ட், டேங்க்ஸ், அதாவது லாங் ஸ்லீவ் டிஷர்ட், ஹூடிஸ், ஸ்வெட் ஷர்ட்ஸ். ஓகே ரைட். ஆனால் ஜசிலில் வந்து நீங்கள் எந்த ஒரு டிசைனும் நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் எந்த டிசைன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன செய்யலாம் பாருங்கள். பீப்புள் கம் ஜசில் எவ்ரி டே டு பிளான் பிக் ஈவெண்ட்ஸ் இன் தியர் லைஃப். என்கேஜ்மெண்ட், வெட்டிங், பர்த் அனௌன்ஸ்மெண்ட், மெமோரியல் அண்ட் கிராஜுவேஷன். ஜசில் ஹெல்ப் தௌசண்ட் ஆஃப் டிசைன் மோனிடைஸ் தியர் கண்டென்ட் ரீச்சிங் மில்லியன் ஆஃப் கஸ்டமர்ஸ். இதுக்கு மில்லியன் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்ரி மந்த் வருவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் இது பண்ணணும். இது ஒரு மார்க்கெட் மாதிரி தான். மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதில் நீங்கள் இண்டெக்ஸ் ஆகி அந்த இவங்களை கவரணும். அந்த வார கஸ்டமர் நீங்கள் கவரணும். அதான் உங்களோட கெட்டிக்காரத்தனமா. அப்படி ஒரு கான்செப்டை தான் நீங்கள் இங்கே யோசிச்சு இது பண்ணணுமா? ஓகே ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் செல் ஜசில்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதை பணியை வந்து அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வீடியோஸ், நிறைய கைடன்ஸ் யூடியூப்பில் இருக்கும். அதையும் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சரியான கைடன்ஸ் இப்படி எல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறோமா. இதில் செல் ஜசில்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா பணியை வந்துட்டு செல் ஜசில் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற கைடன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே ரைட். எல்லாமே ஃப்ரீ தானே. நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம்
pettenbank.com. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். பட் இதுல நம்பிக்கை இதெல்லாம் ஒரு இதா இருக்கு. நீங்க டிசைன வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லாம நீங்க அப்லோட் பண்ணா சரி. ஓகே ரைட். இதுல நீங்க டிசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அப்லோட் பண்றது தான். இதுல நீங்க ஜாயின் நவுன்ற ஆப்ஷன் இருக்கும். அத கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணா சரி. இதுல எல்லா டைப் ஆஃப் நீங்க பாட்டில் டிசைனும் செய்யலாமா? எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. ஃப்ரீயாவே நீங்க செய்து கொள்ளலாம். இது உங்களுக்கு செல்லர் லைசென்ஸ் தந்தே உங்களுக்கு இது பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே செல்லருக்குரிய ஒரு லைசென்ஸ் ஒண்ணு தருவாங்க. யாரும் இது என்ன பண்ணிறக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. பட் இது வந்து 3 வகையான லைசென்ஸ் குடுப்பாங்க. பெர்சனல், கொமர்ஷியல் அதே மாரி பிரீமியம். ஸோ இது சம்மந்தமா நீங்க ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இது எப்படின்னு ஒரு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஒரு காம்படிஷன் குறைஞ்ச மாரி ஒரு இதான வெப்சைட். உங்களுக்கே புதுசா இருக்கும் டிசைனர்ஸுக்கு இது தெரிஞ்சு கொள்றது. ஓகே. அதே மாரி கெஃபே பிரஸ். ஸோ இதுவும் வந்து நீங்க இதில நல்லா லாஸ்ட்ல வந்துட்டு நீங்க கெஃபே பிரஸ் நோட் வந்துட்டு அதில வந்து ஸ்டார்ட் செல்லிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா இதில வந்து உங்களோட டிசைன்ஸ நீங்க இதில அப்லோட் பண்ணலாம். ஓகே. நீங்க உங்களோட டிசைன் அப்லோட் பண்றது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ல அந்த டிசைன் இண்டெக்ஸ் ஆகணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் செல் பண்ணா சரி. ஓகே. நீங்க மக்ஸு, டீ-ஷர்ட், டோட் பேக்ஸ் அதே மாரி எந்த டிசைன்னாலும் நீங்க எங்க செல் பண்ணி கொள்ளலாமா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃப்ரீ தான இதுவும். ஓகே. அடுத்தது வந்து கிரியேட்டிவ் மார்க்கெட். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நிறைய கஸ்டமர்ஸ கொண்டு இருக்கிறது. ஓகே. இது எப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டோர் ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு, அந்த ஸ்டோர்ல வந்து நீங்க உங்களோட ப்ராடக்ட்ட என்ன செய்யணும், அந்த உங்களோட கிரியேஷன வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். நிறைய டைப் ஆஃப் கிரியேஷன். நீங்க கென்வாவ எடுத்தீங்கன்னாலே, கென்வாவுல வந்து நிறைய வகையான லோகோ இருக்குது. அதே மாதிரி அ இன்விடேஷன் இருக்குது, வெப்சைட் டிசைன் இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து மக் டிசைன், டீ-ஷர்ட் டிசைன் இப்படி எல்லா டைப்பும் இருக்குது. நீங்க ஒரு மாசம் பே பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கென்வாவ வச்சு நீங்க இதில இது பண்ணலாம். இல்ல எனக்கு தனியா டிசைன் தெரியும் சார். நான் இத கஸ்டமர் புடிக்கணும், அந்த கஸ்டமர்ஸுக்கு செல் பண்ணணும். அப்படியான இதெல்லாம் ரிஸ்க் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க என்ன வச்சுக்கங்க, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், அ இப்படியான இதுகள்ல நீங்க உங்களத செல் பண்ணிட்டு நீங்க இன்டர்நேஷனல் கஸ்டமர் நீங்க இதிலேயே இது பண்ணி கொள்ளலாமா? ஓகே ரைட். அவங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் நீங்க நல்லா இது பண்ணி நீங்க ட்ரெண்டிங்கான இப்ப வந்து ட்ரெண்டிங்கான கான்செப்ட் வரக்குள்ள வேர்ல்டு வைடா நீங்க அது சம்மந்தமான கிரியேஷன் செய்தீங்கன்னா, உங்களுக்கு சேல்ஸ் வந்து கூட நடக்கும். இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய நாலேட்ஜா இது அடுத்து குயிக்காவெல்லாம் ரீச் ஆகலாது இதுல. இது வந்து நீங்க அதுக்காக உங்கள கட்டி எழுப்பணுமா? இப்ப நம்ம இங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணதுமே வொர்க் இருக்குன்னு சொல்லி அங்க வொர்க் இது பண்றாக்களும் நிறைய பேரு சரியா இது பண்றாங்க. ஸோ அத நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி. ஓகே. அடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் தான். இதுல சிலது இதுக்கு வொர்க் ஆகும். நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. Etsy. இங்க வந்து Etsyய வந்து நீங்க நல்ல நிறைய பேரு இந்த அவைலபிளா இருக்கிற கண்ட்ரீஸ் அதே மாரி இத ஸ்ரீலங்காவுல வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண வொர்க் இல்லாத கண்ட்ரீஸ்ல வொர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் தேடி படிச்சுக் கொள்ளுங்க. என்ன காரணத்துக்காக Etsy அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்க ஃப்ரீயா நம்ம வொர்க் பண்றதுக்கும், பெய்ட் பண்ணி வொர்க் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இருக்கு. ஏன்டா பெய்ட் மெத்தட் எப்போதுமே எமக்கு என்ன செய்யும்னா, ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒண்ண தரும். என்ன ரிசல்ட்ஸ்னா இது, அ அந்த அந்த பிளாட்ஃபார்ம் எமக்கு ஒரு சப்போர்ட் ஒண்ணு செய்யும். நம்ம இது பண்ணுது. இப்ப நீங்க கிளாஸ வந்து நீங்க YouTubeல பார்த்துட்டு நீங்க நம்முடைய கிளாஸ இது பண்ணலாம். கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டு நீங்க படிக்கலாம். நீங்க அப்படி இல்லாம நீங்க ஸ்கூல்ல வந்து நீங்க தர சப்ஜெக்ட் வச்சும் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லன்னு சொன்னா கிளாஸுக்கு போயிட்டும் படிக்கலாம். ஒரே புக்க தான் படிப்பிக்க போறாங்க. பட் என்ன கான்செப்ட்னா, அங்க வந்து ஒரு கைடன்ஸ் ஒண்ணு உங்களுக்கு தரும். உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து குயிக்கா வரும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஏன்னா நமக்குன்னு ஒரு கைடன்ஸ் இருக்காரு தானே. இப்ப நம்ம ஃபீஸ் பே பண்ண போக்குல அவர நம்ம இது பண்ணலாம் தானேங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு அவங்களுக்கு அங்க இருக்குமா. அந்த கான்செப்ட் தான் இது. அத யூஸ் பண்ணிட்டு நீங்க இதுல இது பண்ணலாம். என்னன்னா இதுக்கு ஒரு லிஸ்டிங் ஃபீஸ் எடுப்பாங்க. பணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இது ஒரு லிஸ்டிங் ஃபீஸ் ஒண்ணு எடுப்பாங்க. என்னன்னு சொன்னா 0.20 லிஸ்டிங் ஃபீஸ் எடுப்பாங்க. அதே மாரி நீங்க ப்ராடக்ட்ட செட் பண்ணி எடுத்தா சரி. அட்ஸ் ஃபீ அதாவது நீங்க ஆட்ஸ் இது பண்றதுக்கும் ஒரு கான்செப்ட் உண்டு. இதில இது பண்றாங்க. இத நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா, இப்படி நீங்க ஃபீஸ் பே பண்ணும்போது, அவங்க உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் நடக்கிறதுக்குரிய இத கூடும். சேல்ஸ் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து கூடும். அதே மாரி நீங்க வெரைட்டியான சில யோசனைகள நீங்க யோசிக்கணும். நீங்க ஒரு காம்படிஷன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க போயிட்டு ஏன்னா இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். நீங்க ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். இப்ப இவர் வந்து சொல்றாரு டிஜிட்டல் ரெசிபி புக். இது வந்து என்னன்னா $1.99 இது வந்து ஒரு இது போட்டிருக்காரு பாருங்க. 5857 ரிவ்யூ வந்து இருக்குது. அப்ப $1 $2ன்னு வச்சாலே நீங்க பாருங்க. ரிவ்யூஸ் குடுக்குறதுக்கு என்ன பண்ணாது, இத விட கூடுதலா தான் சேல் நடக்கும். ஓகே 5 ஸ்டார். 5 ஸ்டார் தான் குடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியானது. நீங்க இது கிரியேட் பண்ற அவ்வளோ ஈஸியான வொர்க். அப்ப நீங்க இங்க பாருங்க. இது $2னாலும் $10,000
$10,000 வந்து இத வச்சு இவர் ஏர்ன் பண்ணிக்காரு. பிளஸ் இதுக்கு பிறகும் வந்து அவர் ஏர்ன் பண்ணுவாரு. அதே மாரி இவங்களோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ஷாப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணி கண்டுட்டாங்கன்னா, அவங்க வந்து இத வச்சு இன்னுமே நிறைய ஏர்ன் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, இவங்க வொர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்றாங்க. இவர் வந்து ஏர்ன் பண்ணி கண்டுட்டாருன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீயா இருந்து இன்னும் ஏதாவது ஒரு மெத்தட யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுவோம்னு யோசிப்பாங்க. இதான் வந்து அந்த ரியாலிட்டியான விஷயம். அப்படி இவங்க வந்து ஸ்டோர்ல வந்து சும்மா அப்லோட் பண்ணிட்டு இவங்க இருக்காங்க. இப்ப இத ஒருத்தர் தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத வந்து இதுல நான் நல்ல ஒரு மெத்தட் வந்து ஃபியூச்சர்ல சொல்லுவேன். அத இது பண்ணிக்கொள்ளுங்க. அத யூஸ் பண்ணிட்டு இவங்க இந்த வொர்க்க ஒன் டைம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணா, ஆனா ஏர்னிங்ஸ் வந்து அப்படி இவங்களுக்கு அமையுது. ஓகே. ஸோ இத சரியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஸோ இந்த வெப்சைட்ட நோட் பண்ணி வச்சுட்டு, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது, எத நீங்க சரியா இது பண்ணலாம்ங்கிறத நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், நீங்க TikTok பயோல Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஃப்ரீ தான். அதே மாரி WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுவேன்.